Hi friends, happy morning. Welcome back to Priyamudan. So இன்னைக்கு வந்து vlogல IKEA பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் vlogல வந்து IKEAல வாங்கின ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். பட் IKEAல நம்ம விசிட் பண்ணதெல்லாம் வந்து நான் அதில் இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ பெங்களூர்ல இருக்க IKEA எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு vlogல வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். என்ன இந்த வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஏன்னா 7 o'clock வந்து வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி ஆகிப்போச்சு. அவர் கொஞ்சம் வந்து ஒர்க் இருந்தங்காட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பும்போது லேட் ஆயிடுச்சு. ஸோ டிராஃபிக் எல்லாம் தாண்டி ஐக்கியா ரீச் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock பக்கம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். வர வழியிலே வந்து மித்ரன் குட்டி தூங்கிட்டாரு. ஸோ என்னோட ஃபேவரட் ஸ்பாட் ஐக்கியா வந்து ரீச் ஆகும்போது ஒரு 1 to 1:30 இருக்கும். ஐக்கியா வந்து பெங்களூர்ல நாகசந்திரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கடையோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இது வந்து கட்டியிருக்காங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 கார் வந்து நாம் இங்கே பார்க் பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது. வீக்கெண்டுங்காட்டி கார் பார்க்கிங் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லான மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா நல்லா க்ரௌட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வந்து இன்றைக்கி வேண்டாம், ஏதாவது வீக் டேயில் போகலாம் அப்படின்ட்டு இருந்தார். பட் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஐக்கியா வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி கிளம்பி வந்தோம். உள்ளே என்ட்ரானே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக் என்னென்னா அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சுங்க. திருப்பதியில் வந்து என்ன கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்தது. அங்கேயும் நம்ம வந்து நகரவே முடியாது. எக்ஸ்லேட்டர்லேயே வந்து ஏறக்கு ஒரு 5 minutes ஆயிடுச்சுன்னா பாருங்களேன். ஸோ உள்ளே போகும்போதே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து நமக்கு கண்ணில் பட ஆரம்பிச்சிடுது. இந்த பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 139 rupees பர் பீஸ், இல்லை ஒரு 4 piece வந்து 139 rupees அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஐக்கியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிச்சன் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது டெமோ பீஸாட்ட அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கிச்சனை வந்து இந்த மாதிரி செட் பண்ணலாமா, லிவிங் ஹாலில் இப்படி வந்து செட் பண்ணலாமா, இந்த லைட்டை வந்து இங்கே நம்ம மாட்டினா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு சூப்பராக வந்து அவங்க டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கும் வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். புதுசாக வந்து எதாவது வீடு கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இன்டீரியர் டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து சூப்பரான ஐடியாஸ் வந்து நமக்கு அதுலேருந்தே கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு லிவிங் ரூமுங்க. க்ரௌட் இருக்கங்காட்டி இது வந்து கிளியராக இல்லை. பட் சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ளவர் வேஸும் அப்புறம் அந்த ஃப்ளவர் ரெண்டுமே வந்து நம்மளோட ஐக்கியா ஷாப்பிங் ஹால் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா க்ரௌடை பார்த்து ஓஞ்சு ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிச்சர் தாங்க. நம்ம லிவிங் ரூமுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. வெட்ட வெளிச்சமா இருக்கு. இந்த பாட்டில்ஸ் அப்புறம் இந்த காஃபி மக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 149 rupees பர் பீஸ். இது எவ்வளோ? மித்ரன் தனியாக எங்கேயும் போகாத. மித்ரன் தனியாக போகாதவா? நான் வந்து ஷாப்பிங் பண்ணுறக்காக தான் ஐக்கியாவுக்கு வந்தேன். பட் ஹரிஷ்மிதா எதுக்கு வந்தான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை வந்து விசிட் பண்ணோம் அப்படின்ட்டு தான். மெயின் ரெஸ்டாரண்ட் வந்து 2nd floorல இருக்குங்க. அதே மாதிரி பில்லிங் ஏரியாலையும் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த மெயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour வந்து வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொன்னாங்க. பட் பாப்பாவுக்கு வந்து நல்லா பசி வந்துடுச்சு. ஸோ அதனால் கீழே பில்லிங் ஏரியாவில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவளுக்கு பிடிச்ச ஜூஸு, சமோசா இந்த மாதிரியெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தா. ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மித்ரனை அங்கேயே வந்து ஒரு ப்ளே ஏரியா இருக்குங்க. குழந்தைகளை வந்து ஒரு 45 minutes வந்து அங்கே நம்ம விளையாட விட்டுக்கலாம், அலோடு தான். அங்கே வந்து மித்ரனை விட்டுட்டு நானும் பாப்பா மட்டும் ஷாப்பிங்க்கு வந்துட்டோம்.
இந்த பவுல்ஸ் அண்ட் பிளேட்ஸ் வந்து நம்மளோட ஷாப்பிங் ஹாலில் நான் காட்டியிருந்தேன் இல்லைங்களா லாஸ்ட் வீடியோவில், அது வந்து 69 ருபீஸ் அந்த ஒயிட் கலர். பட் மற்ற கலர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மற்ற கடைகளிலும் கிடைக்கும், இதே மாதிரி ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும். ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஐக்கியா தான் பெஸ்ட்டு. எவ்வளோக்கா போதெல்லாம்? நான் ஏன் செக்ஷனுக்கு போகிறேன்? இது வந்து ஐக்கியாவில் இருக்கிற முக்கியமான செக்ஷன் சொல்லலாம். நம்மளோட ஷாப்பிங் ஹாலில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்போ வந்து ஐக்கியாவுக்கு ஷாப்பிங் போனாலும் பில்லிங் செக்ஷன் பக்கத்தில் இந்த ஏரியா இருக்குங்க. இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஐக்கியாவில் வச்சுருந்த டெமோ பீஸ் தான். ஸோ அதை வந்து ஒரு 6 மந்த்ஸ் கழித்து ஒரு நல்ல ஆஃபரில் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ஆஃபரில் கிடைக்கும். ஸோ யார் போனாலும் ஃபஸ்ட்டு இங்கே விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போங்க. ஐக்கியாவுக்கு வந்து மோஸ்ட்லி எதுக்காக விசிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்க்காக தான். எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்குங்க. எல்லா ஃபர்னிச்சர்ஸ்க்குமே வந்து நல்ல ஆஃபர் இருக்குங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நாமளே வீட்டில் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரியான மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற பணம் எல்லாமே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லாங்க. ஏன்னா குவாலிட்டி வைஸ் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு அந்த பொருள் வந்து உழைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டூல்ஸு 349 ருபீஸ் பர் பீஸ். பட் நிறையா கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பாட்டிலா 59 ருபீஸ்க்கா? எடுங்க ரெண்டு. ஃபர்னிச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியாவே இருக்குங்க. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிச்சருக்கு தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எல்லாமே வந்து நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்கங்காட்டி மோஸ்ட்லி நம்ம கார்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பெரிய வார்ட்ரூஃப் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு ஹோம் டெலிவரி கொடுக்குறாங்க. மேபி அதுக்கு வந்து தனி சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தடவை நான் ஐக்கியா ஷாப்பிங் போனப்போ எந்த ஃபர்னிச்சரும் எடுக்கலைங்க. ஏன்னா புதுசாக வீடு கட்டுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஃபர்னிச்சரை எடுத்து யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து அது தேவைப்படாது. ஸோ அதனால் ஃபர்னிச்சர் பக்கமே போகல. மித்ரனுக்கு ஹரிஷ்மிதாக்கு வந்து அந்த குட்டி ஸ்டடி டேபிள் எடுத்திருந்தேன். அந்த ஆஃபர் 75% ஆஃபரில் வந்து எடுத்திருந்தேன். நம்மளோட ஐக்கியா ஷாப்பிங் ஹாலில் உங்களுக்கு தெரியும். எல்லா மெட்டீரியலுமே வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக்கு, சில்வரு, செராமிக்கு, இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுமே இருந்தது. பட் பிளாஸ்டிக் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணி எடுக்கல. கிளாஸஸ் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 59 ருபீஸ் 89 ருபீஸ் இந்த மாதிரி தான் வந்து அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த உட்டன் பவுல்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து 1200 300 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் அதை எடுக்காமல் இந்த சில்வர் பவுல் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு வந்து ஐக்கியா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த மாதிரி உள்ள இன்டீரியர் பண்ணலாம், எந்த கலர்ஸ் வந்து போட்டால் இந்த வீட்டுக்கு நல்லாயிருக்கும், எந்த கலர் பெயிண்டிங், எந்த மாதிரி லைட்டு, இது எல்லாமே வந்து அவங்க சூப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அவங்க டெமோ பார்த்தே வந்து நமக்கு தேவையான பொருளெல்லாம் அங்கேயே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டனுக்கு தேவையானது தாங்க. குட்டி குட்டி அழகழகான பாட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. நம்ம இன்டீரியர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த பாட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்தது. 59 ருபீஸ் 49 ருபீஸ். இந்த ரோசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் தான், பட் பார்க்குறக்கு நேச்சுரலாகவே இருக்கும்.
வீட்டுக்குள்ளே வந்து நல்லா க்ரீனரியாக இருக்கணும், பட் நம்மளால் பிளான்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல ஆப்ஷன். பெரிய பெரிய பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தோணுச்சு. 3000 ருபீஸ் 4000 ருபீஸ் அப்படின்னு வந்து அதுக்கு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நானும் ஹரிஷ்மிதாவும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். மித்ரனை வந்து ப்ளே ஏரியாலேருந்து அவங்க அப்பா கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா க்ரௌடுமே இங்கே தாங்க இருந்தது, ஃபுல் க்யூங்க. ஆனால் வந்து அவங்க எப்படி வந்து அந்த ஃபுட்டை சர்வ் பண்ணாங்க, எந்த மாதிரி மெத்தடில் சர்வ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்டார்டர்ஸ்லேருந்து டெசர்ட் வரைக்கும் எல்லா ஃபுட்டுமே லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. நமக்கு தேவையான ஃபுட்டை வந்து நம்ம அதில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து பில்லிங் செக்ஷன் இருக்குது, அங்கேயும் வந்து ஒரு க்யூ. ஸோ நாம் எடுத்துருக்க ஃபுட்டுக்கு வந்து அவங்க பில் போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு டேபிள் வந்து எது வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம போய் உட்காந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணி எடுத்த ஃபுட்டுக்கு வந்து 2500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு பாப்பாவுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு நல்லா பிடிச்சிருந்தது, ஆனால் அவருக்கு வந்து பிடிக்கல. கொஞ்சம் காரம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் குழந்தைகள்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஐக்கியா போனீங்க அப்படின்னா மீட் பால்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெங்களூர் ஐக்கியாவில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக டவரே இல்லைங்க. நெட்வொர்க் இஷ்யூ ரொம்ப ஜாஸ்தி, ஏதோ ஒரு சில இடத்துல தான் கிடைக்குது. அதனால் ஃபேமிலியோடையே வந்து இருந்துட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். பட் ஃபேமிலி விட்டு கொஞ்சம் நகர்ந்துட்டிங்க அப்படின்னா இந்த க்ரௌடுக்குள்ளே முக்கியமாக ஃபோன் டவர் கிடைக்காதங்காட்டி ஒருத்தர் பார்த்துக்கிறதே வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல திருப்தியாக ஐக்கியாவில் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் இங்கே என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஐ கார்டு இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா ஐக்கியாவை விசிட் பண்ணி பாருங்கள், வீக் டேயில் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நெக்ஸ்ட் vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudan. Thanks for watching.